தோழர்களே, வாழ்க்கையின் ஒரு நாள் பாக்கம் 16 இன்று இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்க. ஜிடி நாயுடு பாலம் ஓப்பனிங் நம்ம சிஎம் வேற வந்திருக்காரு. எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் எங்கள் காலேஜ் டிவிலேயே அந்த ஓப்பனிங் செரிமனி இதை பார்த்துட்டு இருந்த கேப்பில் கிளாஸுக்கு டைம் ஆனதை மறந்துட்டோம். அப்புறம் லேட்டாக போனாலும் மிஸ்ஸுங்களே வெளியே நிற்க வச்சாங்க. பட் நாங்கள் உட்காந்துட்டோம். நாட்டுக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குனதுனால நாங்கள் வெளியே உட்கார நிலைமை ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் மழை பெய்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம முறையில் நம்ம ட்ரௌசரோட சிங்கிச்சா ஆடிட்டு இருந்தாப்புல. அப்புறம் போகிற கேப்பில் மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் மிக்ஸை குடிக்கலான்னு குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜிடி நாயுடு பாலத்தை நீங்கள் போயே அவர்னு சொல்லி நானும் சாமி அரிகிற சுதன் ஃபாதர் நண்பர்லாம் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணி பாலத்து மலை ஏறிட்டோம். நாங்களும் ஒரு வேகத்தில் பாலத்து மலை ஏறி சருன்னு போயிட்டோம். பார்த்தா எங்கே இறங்குனே தெரியல. 10 கிலோமீட்டர் நடுவில் கேப் விட்டுருக்காங்க. எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சு. அதனால் நாங்கள் வந்து ராங் ரூட்டில் வந்து இறங்கிட்டோம். இதுக்கு தான் எப்பவும் ஆழம் பார்த்து காலை ஊர்னு சொல்லுவாங்க போல். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீ பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை இருந்துச்சா. ஸோ அதனால் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேகை மாட்டிக்கிட்டு பிரிண்ட் அவுட் கடைக்கு போயிட்டேன். நம்ம ரெகுலராக எப்பவுமே இங்கே தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. ஏன்னா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அவன் எடுக்க வேண்டிய அந்த மெட்டீரியல். அப்புறம் வந்து பிரிண்ட்டும் நல்லபடியாக வந்துட்டு அப்புறம் நானும் வீட்டுக்கு போயிட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் கைஸ். வரட்டா மாமே.